இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற அம்மணி கழக மகளிர் அணி. எந்த கழகம்? வேற எந்த கழகம்? கஞ்சா விற்போர் கழகம். கஞ்சா விற்கிறது யாரு? திமுகவினர். இதை நான் சொல்லல, விசிகாவினர் சொன்னாங்க. கடந்த வீடியோக்கள் எல்லாம் அதை நாம எடுத்து கூட போட்டிருப்போம். இந்த அம்மணி பேரு சரண்யா. சென்னை துரைப்பாக்கம் ஒக்கியம் பக்கத்துல கஞ்சா விற்பனை செஞ்சதா இந்த அம்மாவை போலீஸ் பிடிச்சிருக்காங்க. சும்மா ஏதோ 5க்கும் 10க்கும் கஞ்சா வைக்குது போல இருக்கு. பாவம், திராவிட பாரம்பரியம். பெரியார் பேத்தி அப்படி கூட வச்சுக்கலாம். 1.25 கிலோ கஞ்சாவோட இந்த அம்மாவை பிடிச்சிருக்காங்க. யார் இந்த அம்மனி? என்னடா கஞ்சா விக்குது, ஒரு லேடி கஞ்சா விக்குது அப்படின்னா கண்டிப்பா திமுகவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாம இருக்காது. ஏன்னா இங்க கஞ்சா விக்கிற லைசன்ஸ் திமுகவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கஞ்சா வித்திட்டு இருக்கானுங்க. புள்ளிங்க நல்லா டோப்பை இழுத்து விட்டு வீணா போனவனுங்க இருக்கானுங்கல்ல, மக்கள் இசை அப்படின்னு தனியா இப்ப கிளம்பி இருக்கானு, கானா பாட்டுன்னு சொல்லிட்டு அவன பாட்டை புறம் பாத்தீங்கன்னா டோப்பு, கிஸ்ஸா, மயிறு இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவனுங்க பாட்டு கஞ்சாவை போட்டு கொத்தின்னு கிடந்தானுங்க. பார்த்தோம்ல. இந்த அம்மா யாருன்னு போட்டோவை பாத்தீங்களா? இப்ப இன்னொரு போட்டோ. யார் அந்த சார்? அமைச்சர் மாசு கூட பவ்யமா நிக்குதே, இதுதான் அந்த கஞ்சா வித்த சரண்யா. மாசுவோட பழக்க வழக்கத்தெல்லாம் பாத்தீங்களா? காலேஜ்ல ஏறி குச்சி போய் கற்பழிக்கிறவன், அவங்ககிட்ட போய் உட்காந்து பிரியாணி திங்கிறது, அவங்ககிட்டயே போய் எந்நேரமும் கொஞ்சி கொலாவுறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கஞ்சா வைக்கிற பொம்பளை. மாசுவுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தானே உங்களை கூட உள்ளவனும் இருப்பானுங்க. இவ்வளவு கேவலங்களையும் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் 0 கஞ்சா. ஆமையா, தமிழ்நாட்டுல 0 கஞ்சா தான். ஏன்னா மீதி இருக்கிறது பூரா உன் கூட இருக்கிறவன் தான் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளால பார்க்க முடியுது. உடனே யாரோ போட்டா எடுத்துக்கிட்டா அவங்க கஞ்சா வித்தா அப்படிலாம் ஆயிடுமா? அது எப்படி அவங்க கிட்ட போட்டோ எடுக்கிறவன் பூரா இப்படியே இருக்கான்? முதலமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறவன் சூழோ எப்படின்னு கிடத்துறான் ஜாபர் சாதிக்கு. கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் கள்ள சாராயம் வித்து கொல்றான். இன்னொன்னு காலேஜ்ல ஏறி குச்சி போய் பாலியல் வன்கொடுமை செய்யுது. இப்போ ஒண்ணு கஞ்சா வித்து மாட்டிருக்கு. திமுக காரன்ல நல்லவன் இருக்கானா அப்படின்னு நமக்கு தெரியல. எங்கேயோ 1-2 அத்தி பூத்தா போல இருப்பானுங்க. ஆனா ஊர்ல இருக்க பொறுக்கி, புறம்போக்கு, மொல்லமாரி, முடிச்சவிக்கு அத்தனை பேரும் திமுகவுல தான் இருக்கா. அதுவும் மாசு கூட தான் பாதி பேர் இருக்கானுங்க. அப்படிங்கிறப்ப இதை நாம எப்படி பாக்குறது? 0 கஞ்சான்னு சொல்றதுக்கு உங்களெல்லாம் வெக்கமே இல்லையா மிஸ்டர் மாரத்தான் மா சுப்பிரமணியன் அவர்களே அப்படிங்கிற கேள்வி இங்க முன் வச்சுட்டு அதுக்கான பதிலி நாம சொல்லிடுவோம். வெக்கமான ரோசம் சூடு சுரண இருந்தா நான் ஏயா திமுகவுல இருக்க போறேன் அப்படிங்கறதான் பதிலாவும் சொல்லுவாங்க. ஓகே, அதுல இல்லைன்னு நமக்கு தெரியும். இவங்களை அடிச்சு விரட்ட வேண்டிய வேலையை மட்டும் நாம 2026 தேர்தலில் செய்வோம்.